அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 5ஆம் தேதி வள்ளலாருடைய 203வது பிறந்த நாள். அதனால நாம் இன்னைக்கு வள்ளலார் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரை பற்றின ஒரு ஸ்பீச் தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். டாபிக் என்ன அப்படின்னா, அன்றும் வள்ளலார் தேவைப்பட்டார், இன்றும் தேவைப்படுகிறார். உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியோடு இருப்பவர்களுக்கு வயிறார உணவு கொடுங்கள், அதுவே போதும், கடவுள் மகிழ்ச்சி அடைவார் என்று கூறியவர் தான் வள்ளலார். முதலில் யார் இந்த வள்ளலார்? ஏன் அவர் அன்று தேவைப்பட்டார் என்றால், வள்ளலார் கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். இவர் சிறு வயதிலிருந்தே ஆன்மீக பாடல்கள் மற்றும் சொற்பொழிவாற்றுவதில் சிறந்து விளங்கினார். 1823ஆம் ஆண்டில் தொடங்கி 1874ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் பெரும் வறட்சி, மழையில்லாமல் முழு வறட்சி, பசி கொடுமை, வறுமை. மக்கள் பசியால் வாடுவதை கண்ட வள்ளலார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியதோடு மட்டுமில்லாமல், ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் மக்களுக்கு பசியை போக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் உருவாக்கியதுதான் சத்திய தர்மசாலையாகும். மத வேறுபாடுகளை ஒழிப்பதற்காக கடவுள் ஒருவரே, அவர் ஒளி வடிவானவர் என்று மக்களுக்கு புரிய வைத்தார். மற்றும் தன்னுடைய கோட்பாடுகளை உலகிற்கு வெளிப்படுத்துவதற்காக சங்கம் அமைத்தவர் இருவர் மட்டும்தான். ஒன்று புத்தர், மற்றொன்று வள்ளலார். வள்ளலார் ஜாதி மத வேறுபாடுகளை வேரோடு அழிக்க முடிவு செய்தார். ஆனால் அது இன்று உடமரம் போல விரிந்திருக்கிறது. நான் ஏன் ஜாதியை உடமரத்துடன் ஒப்பிடுகிறேன் என்றால், நெல் மணிகள் வளர்வதற்கு மழை, உரம் ஆகியவை தேவை. ஆனால் உடமரம் வளர இவ்வாறு எதுவும் தேவையில்லை. அது எவ்வாறு வளர்கிறது என்றே புரிந்து கொள்ள முடியாது. அவ்வாறுதான் ஜாதி வெறியர்களும் எவ்வாறு தோன்றுகின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. வீதிக்கு 10 ஜாதி வெறியர்கள் இருக்கின்றனர். இன்று உலகம் பல சவால்களை எதிர்கொள்கின்றது. கண்ணால் காணும் பிரச்சனைகள் மட்டுமல்ல, மன அழுத்தம், தனிமை, அநீதியையும் ஆதரித்து வருகின்றனர். அதனால்தான் வள்ளலாரின் கருணையான போதனைகள் இன்று அவசியமாக உள்ளது. இன்றும் பசி, வறுமை, மனிதர்களிடையே உள்ள அக்கறை குறைவாக இருப்பதால் வள்ளலாரின் தேவை அதிகமாக இருக்கிறது. ஜாதி மதம் சுயநலம் நிறைந்த இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க ஒரு வள்ளலார் அல்ல, 100 வள்ளலாரே வந்தால் கூட மாற்ற முடியுமா என்பது சந்தேகம்தான். அதனால் வீட்டுக்கு ஒரு வள்ளலார் இருந்தால் மட்டும்தான் நாம் மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு மனிதர்கள் நல்ல மனிதர்களாக வாழ முடியும். அதனால் அன்றும் வள்ளலார் தேவைப்பட்டார், இன்றும் வள்ளலார் தேவைப்படுகிறார், நாளையும் தேவைப்படுவார். இந்த உலகம் இருக்கும் வரை வள்ளலார் தேவை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.